கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. நமக்கு இந்த கடைசி மாதத்துக்கு எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் சொல்லியிருந்தாலும் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, இந்த மாதத்துல நீ இன்னும் என்ன காத்திரு, திடமனதாக இருந்து காத்திரு. ஏன்னா சங்கீதம் 62 தாவீது சொல்லுவார், நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:2 நம்ம வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. 62:5 அவராலே வரும் சொல்றார். ஆகவே இந்த மாதத்துல நம்ம காத்திருக்கும் போது, நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து நிறைய காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அதை நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. திட்டமானதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. ஆண்டவர் திருப்பி சொல்றாரு. ஒரு முறை சொல்லிட்டு சில நேரத்தில் பைபிள்ல பாருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவார் பவுல். சொல்லிட்டு ஏன்னா அவங்க பார்த்தா அந்த மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி இல்லை, உடனே மறுபடியும் சொல்லுகிறேன் எனக்கு சந்தோஷமாய். அப்ப 2 முறை சொல்றாரு நம்மளை பார்த்து, திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. நமக்கு வாழ்க்கையில சில நேரத்துல சில சம்பவங்கள் நம்ம எதிர்பாராத சூழ்நிலைகள்ல நடக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, திடமனதா இரு, கர்த்தருக்கு காத்திரு. அந்த சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்ம கூடவா இருக்கிறாரு, நம்மளை விட்டு போகவில்லை. அன்றைக்கு சீசர்கள் பாருங்க, அவங்கள போக சொன்னதே ஆண்டவர் தான். போக சொல்லிட்டு இவர் போய் மலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சீசர்கள் நடும் சாமத்துல அவர்கள் தண்டு வலிக்கிறதை கண்டு கடலின் மேல் என்ன செய்தார்? நடந்து வந்தார். அப்போ அவன் சொன்ன வார்த்தை என்ன? திடன் கொள்ளுங்கள், நான் தான் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்ப காத்திருக்கிற நமக்கும் ஆண்டவர் சொல்றா, திடன் கொள்ளுங்கள், காத்திருங்கள், இன்னும் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. காத்திருக்கிற நமக்கு நமக்குள்ள வாழ்க்கையில வருகிற காரியம் கேட்டீங்கன்னா ஒரு சோர்வு வரும். நான் இவ்வளவு நாளா காத்திருக்கிறேன், ஜெபம் பண்றேன்னு எனக்கு நடக்கலையே, நம்ம ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்வோம்? சோர்ந்து போவோம். ஆனா தேவன்றது ஒரு வார்த்தை வந்தா போதும், அது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? மாத்திடும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை வரணும். ஆகாயம் 2:4 பாருங்க, எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேலை நடக்காது நீங்க நினைக்கிறீங்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். காத்திருக்கிற நமக்கு ரொம்ப அவசியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா திடமனது. அல்லேலூயா. அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய வார்த்தையினாலதான் நமக்கு வரும். அல்லேலூயா. ஆகாயம் 2:4 வாசிப்போம். நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து அல்லேலூயா. பாத்தீங்களா எத்தனை முறை சொல்றாரு ஒரு வசனத்துல? திடன்கொள் எத்தனை முறை சொல்றாரு? ஒரு வசனத்திலே 3 முறை சொல்றாரு. ஏன் அப்படின்னா எல்லாருக்குள்ளுமே ஒரு சோர்வு இருக்குது. ஏன்னா ஆலய வேலை நடக்காம இருக்குதுன்னு சொல்லும் போது செருபாபேலை பார்த்து தனியா சொல்றாரு, நீ என்ன செய், திடன்கொள். 2வது பிரதான ஆசாரியன் அத யோஸ்தாக்கின் குமாரனா யோசுவா பார்த்து சொல்றாரு, நீ திடன்கொள். அடுத்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்கள். ஏன்? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம திடன் கொள்றதுக்கு பெரிய காரியங்கள் அவசியம் இல்லை, அவர் திறந்து வருகிற ஒரு வார்த்தை போதும். அல்லேலூயா. வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். அப்ப இதுதான் நமக்கு தேவை. காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு வார்த்தை நமக்கு போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கிறார் அப்படின்னா அவரே என்ன செய்வார் அப்படின்னா தேவைகளை என்ன செய்வார்? சந்திப்பார். 2:4 திடன்கொள்கள் சொன்ன தேவன் 8வது வசனத்தில் சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார்.
அவருடைய பிரசன்னம் இருந்துச்சுன்னா அவருடைய ப்ரொவிஷன் இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா பிரசன்னம்னா நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அடுத்து என்ன தேவையும் நானே செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னை ரொம்ப பலப்படுத்துச்சு. போன செப்டம்பர் மாதம் எங்களுக்கு ஒரு மாநாடு நடந்துச்சு சென்னையில் ஸ்தாபனத்துலேருந்து. அப்போ நான் போயிருந்தேன். சர்ச்சு வேலைலாம் இன்னும் முடியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு நான் போயிருக்கிறேன். அங்கே போயிருக்கும் போது சில நேரத்தில் யாராவது தலைவருடைய கண்களில் தயவு கிடைச்சா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கு செய்தி கொடுக்க ஒரு பாஸ்டர், அவர் நல்ல செய்தி கொடுத்துட்டு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்போது தீர்க்க தரிசனமாக சொன்னார். இந்த வார்த்தையை எனக்காகவே நான் எடுத்துக்கொண்டேன். இந்த வசனத்தை தான் சொன்னார், நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னா வேலையை நீங்கள் தைரியமாக அடிச்சுலாம் நடத்தலாம். ஏன்னா அடுத்து சொல்கிறார், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம பயப்படுவோம். அந்த நேரம் தான் கரெக்டாக மார்பிள்ஸ் வேலை ஆரம்பிக்குது. அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் அதுக்கு தேவை இன்னும் 2 மடங்கு தேவை. அப்போ நான் பயந்துட்டு இருந்தேன். எப்பயுமே நான் யார்ட்டையும் கடன் வாங்க விரும்ப மாட்டேன், கடன் வாங்கினதும் கிடையாது. ஆனால் இந்த தேவை எப்படி சந்திக்கப்படும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி போன டிசம்பருக்குள்ள எல்லா பணத்தையும் கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், பார்த்தீங்களா, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொன்னது போல நம்ம காத்து இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் அப்படின்னா நிச்சயமாக உதவி செய்வார். இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. நம்ம கூடவே இருக்கிறேன்னு சொல்லி ஸ்திரப்படுத்தி நமக்கு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதங்களை செய்கிறவா இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் நம்ம கர்த்தருக்காக காத்திருப்போம். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நீங்கள் ஒரு நேரத்தை குறித்து தேவனுக்காக காத்திருங்க. அந்த ஒரு நேரத்தை குறித்து வைத்து இந்த நேரம் முழுவதும் நான் தேவனுடைய சமூகத்தில் இருப்பேன்னு சொல்லி நீங்கள் அமர்ந்திரு, என் ஆத்துமாவை கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நம்புகிறது அவராலே வருகிற சொன்னது போல காத்திருக்கும் போது இந்த மாதத்தின் இறுதிக்குள்ளாக வருகிற வருஷத்தையும் கூட கர்த்தராலே அது செய்யும் வரும். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டும். அதுக்கு தேவை திடமனது. அந்த திடமனதை தருகிறதற்கு தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. இதே போல நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் 27ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே பவுல் அந்த பிரயாணத்திலே அவருக்கு கொடுத்த வார்த்தை ஆண்டவர் சொன்னது என்னன்னா, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னார். உங்களுக்கு பிராண சேதம் ஒருவருக்கும் வராது என்று சொன்னார். ஆகவே அது சொல்லப்பட்ட வசனத்தின்படியே பவுல் என்ன செய்தான்? திடப்பட்டு எல்லாரும் என்ன செய்தான்? சாப்பிட சொன்னான். அந்த பிரயாணத்தில் எல்லாரும் சாப்பிடாம எத்தனை நாட்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அவங்க 14 நாட்கள் சாப்பிடாம இருந்தாங்க. இப்படி மனம் சோர்ந்து போன நேரத்தில் அந்த 34ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பவுலே பயப்படாதே, நீ நாயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட இருக்கிற யாவருக்கும் தேவன் தயவு பண்ணினார், ஆனபடியினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள் என்று பவுல் சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நமக்கு வேறாக வந்துவிட்டால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திடமனதாக இருந்து கர்த்தரை சார்ந்து கொண்டு நம் வேலைகளை செய்ய வேண்டும். அல்லேலூயா. வேலையை நடத்துங்கள் என்று சொன்னார். ஆகவே நாம் இன்னும் தேவனுடைய சுவிசேஷத்தின் வேலையை நடத்த வேண்டும். ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தை நம்ம நடத்தும் பொழுது கர்த்தர் கூட இருந்து திரளான காரியங்களை, ஆத்துமாக்களை, அறுவடையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. வேலையை நம்ம நடத்த வேண்டும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிற அந்த வசனத்துல 2 நாளில் நம்ம பார்த்தோம்னா வேலையை நடத்துங்கள் அப்படின்னா என்னது? தொடர்ந்து நம்ம சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கணும். ஆண்டவர் நம்ம கொடுத்த ஊழியத்தை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அந்த வேலையை கொடுத்தது யாரு? பவுல் சொல்வார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவத்தில் நான் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். ஒரு ஊழியங்கிறது எந்த பாஸ்டராலையும் கொடுக்க முடியாது, ஸ்தாபனம் இடிச்சு முடியாது, கொடுக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் பவுல் சொல்லுவார். ஆகவே இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது ஒரு சின்ன ஊழியமா இருக்கலாம். அந்த வேலையை நம்ம நடத்தும் பொழுது கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா.
இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெயித்து முடிப்போம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்ன உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புது பலன் உண்டு. ஃபர்ஸ்ட் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். திடமனதா இருக்க சொல்லி வசனத்தை கொடுத்து நம்மளை ஸ்திரப்படுத்தி வேலையை செய்ய சொல்லுகிறார். அடுத்து புது பலன் அடைந்து அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வேலையை நம்ம செய்யும் பொழுது, கர்த்தருக்காக நம்ம காத்திருக்காம நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வந்துடும் கேட்டீங்கன்னா, ஒரு இழைப்பு வந்துடும். என்ன வந்துடும்? இழைப்பு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஓடி ஓடி அவங்க உழைச்சாலும் அவங்களுக்கு என்ன வராதான்? பைபிள் என்ன சொல்லுது? அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள். எப்பா போதும்பா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவரு சொல்லணும், எப்பா நீ செஞ்சது போதும், இனிமேல் உலகத்துல ஓட்டத்தை முடிச்சுட்டு வான்னு அவர் தான் என்ன செய்யணும் சொல்லணும். நம்ம சொல்லக்கூடாது. எலியா அந்த வார்த்தையை சொன்னா போதும்னு. ஏன்? அவனுக்குள்ள அந்த சோர்வு வந்துச்சு. ஏன் தெரியுமா? எலியா 1 ராஜாக்கள் 17:1 சொல்லுவான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொன்னான் ஒரு காலத்துல. ஆனா இப்ப எசபேல் கொல்லுவேன் சொன்ன உடனே யாருக்கு முன்னாடி போய் நின்றுக்கணும்? ஆனா எங்க போய் படுத்தா? அதுதான் இழைப்பை கொண்டு வந்துச்சு. அதனால யார் ஒருத்தர் நாளைக்கு ஒரு தலையை எடுத்துடும் சொன்னா கூட, இன்னைக்கு நைட்டு நம்ம முழங்கால் போட்டு ஜோம், அந்த சித்த எல்லாமே முடிய கூட ஒருத்தரும் அசைக்க முடியாது. உங்க சித்தம் இதுதான் அவன் வெட்டணும், ரத்த சாட்சியா மறிச்சுக்கிறேன்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டோம்னா அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, காத்திருக்காம போயிட்டோம்னா இழைப்படைந்து போயிடும், சோர்ந்து போயிடும். அதனால எல்லா சூழ்நிலையிலையும் தேவனுக்காக நீங்க ஊழியம் செய்துட்டு இருக்கிற நேரத்துல ஜெபத்தை நீங்க விட்டுறாதீங்க, காத்திருங்க. அதுதான் உங்களுக்கு புது பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். தேவன் ரெனியூ தேர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கு. நீங்கள் புதுப்பித்து ஊழியத்தை செய்யும் போதுதான் உங்களுக்குள்ளே உற்சாகம் செய்யும் காணப்படும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வாரந்தோறும் செய்தி கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டுகிட்ட கேட்பேன், ஆண்டவரே ஏற்கனவே பண்ண பிரசங்கத்தையே என்ன செஞ்சுக்கூடாது, பண்ணக்கூடாது ஆண்டவரே, புது வெளிப்பாடுக்காக என்னைய ரினியூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொண்டு சொல்லும்போது எனக்குள்ளே என்ன செய்யும்? உற்சாகம் வரும். அப்போதான் நானும் என்ன செய்ய முடியும்? இது போலதான் நீங்க ஒரு சண்டே கிளாஸ் ஊழியமோ எந்த ஊழியமோ சரி, தனிநபர் ஊழியமோ ஆண்டவர்கிட்ட ஒரு புது கிருபையை புது பலனை பெற்றுக்கொண்டு செய்யும் போது நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. இழைப்படைய மாட்டீங்க. ஆனா காத்து இருக்காம சில இடத்துல நம்ம ஏன் தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு காலத்துல ஒரு ஊழியம் செஞ்சாரு, ஆனா இப்ப சர்ச்சைக்கு கூட போக மாட்டேங்க. ஏன்னா ஊழியத்தை விட எதுதான் முக்கியம் தெரியுமா? அவருக்கு காத்திருக்கிறது. அந்த காத்திருந்து நம்ம பலனை பெற்றுக்கொண்டு ஊழியம் செஞ்சோம்னா ஓடினாலும் என்ன செய்ய மாட்டார்கள்? இழைப்படைய மாட்டார்கள். இப்ப நம்ம கேஜே அபிராமையெல்லாம் எங்க அப்பா சொல்லுவாங்க, அவருக்கு எங்க அப்பாவோட 20 வயசு கூட நினைக்கிறேன். எங்க அப்பா ஸ்லோவா பின்னாடி வந்துருந்தா வாழ்க்கை வேக பார்த்து அப்படின்னு சொல்லுவாராம். எங்க அப்பா கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சாங்க. அப்ப அவர் ஓடுவாராம். என்ன இப்படி ஏவ மனிதர்கள்லாம் ஓடுறாங்க. இப்ப இவர் ஸ்டான்லி பாஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு வந்தாரு, அவரெல்லாம் ஓட வைக்கிறார் ஆண்டவர். ஏன்னா அந்த ஆண்டவருடைய பலன் தான் அவங்க என்ன செய்யுது? அவங்க சாப்பிட்றது கிடையாது, சாப்பாட்டு பலன் அவங்கள ஓட வைக்காது. அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டார், 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார், தண்ணியே நினைச்ச மாட்டார். எப்படி? அதுதான் தேவன் கொடுக்குற பலன். இது நமக்கு தேவைன்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும், வேத தியானத்துல இருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து என்ன செய்வார்கள்? கண்களை போல எழுப்புவார்கள். ஓடினால் என்ன செய்ய மாட்டார்கள்? இழைப்பட மாட்டார்கள். நடந்தாலும் இப்ப நம்மள ஆண்டவர் நடக்க வச்சுட்டு இருக்கிறார். அடுத்து என்ன செய்வார்? ஓட வைப்பார். என்ன நம்ம ஓடுற அளவுக்கு போகும்போது நம்ம ஜெபத்துல என்ன செஞ்சக்கூடாது? குறைஞ்சிடக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஒருத்தர் ரொம்ப ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாராம். ஆனா அவருக்கு ஜெபம் பண்றதுக்கே நேரம்லாம் போயிட்டான். கடைசி அவர் என்ன செஞ்சாரு? ஒரு பெரிய பாவத்துல விழுந்துட்டாரு. ஏன்னா ஓடிட்டே இருக்கும் போது என்ன ஆயிடுறாங்க? காத்திருக்காம போயிடுறாங்க. அதான் நான் சொன்னேன், ஊழியம் சொல்லிட்டு போயிட்டு ஜெபம் பண்ணாம இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க? இணைப்படைந்து சோர்ந்து போய் போயிடுறாங்க. அதனால காத்திருக்கணும். 30 நாட்கள்ல நீங்க தீர்மானம் பண்ணி
ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஒரு நேரத்தை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் புது பலத்தோடு புது வருஷத்தில் என்ன செய்வீங்க? ஊழியம் செய்வீங்க. அடுத்து நம்ம சொன்னது போல உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருக்க சொல்லி ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். ஆகவே இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு காத்திருப்போம். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொன்னது போல ஸ்திரப்படுத்துவார். நமக்கு புது பலன் தந்து நம்மளை எழுப்பச் செய்வார். நம்மை இளைப்படைய விடமாட்டார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.